நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இவரை கட்டிக்கொண்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். பிரச்சனை உனக்கு எனக்கு தான். நீ ஏன் அந்த ஆளை போய் சொல்லிட்டு இருக்க? 20 வருஷம் ஆகுதுங்க சார். ஒரு நாள் கூட எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்ல. யோ, அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டி வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? வாயை திறந்து பேசவே மாட்டாருங்க சார். நானே பேசிக்கணும், நானே சிரிச்சுக்கணும். ஜாலியாவும் இருக்க மாட்டாரு. என்னத்த சுகத்தை கண்டோன்னு தோணும். அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, எல்லாம் போக சரியா போயிடும். இல்ல அவர்ட்ட மைக் கொடுங்களேன். இல்ல சார், வீட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதத்தான் சொல்றோம் சார். அதத்தான் கேக்குறோம்ல. கஷ்டம்தான். இது ஓவர் நக்கல். காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அந்த காய்க்கு அரிஞ்சாங்கன்னா அதுக்கிற குப்பையெல்லாம் கொண்டு அப்படி வெளியே போடுறோம். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. இப்ப நம்ம நம்மளே 20 இயர்ஸ் நம்மளும் நல்லா தான் சமைச்சு போடுவோம். இப்பவுமே அந்த சமையல்ல குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்புறம் நம்ம இருந்து என்ன இவங்களுக்காக என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? சமையல்ன்றது ஒரு கலை. அது நாம குழந்தை மாதிரி பார்க்கணும். முதல்ல பக்குவம் வேணும். அட பாரியா, அம்மா இப்படி சும்மா அள்ளி போட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா அதனுடைய டேஸ்ட் கிடையாது. ஆனா இவங்க கிட்ட அது கிடையவே கிடையாது. தோசை அப்படி ஊத்துவாங்க சார், உள்ள போயிடுவாங்க. போய் பொட்டு வச்சு இது பண்றதுக்குள்ள தோசை கருப்பாயிடும். அப்ப நான் கருப்பு தோசை உட்காந்து இருக்கணுமா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். அடுத்து ரெண்டாவது தோசை விடுவாங்க, தோசையே வராது. போட்டு தோண்டுவாங்க, கொத்து தோசை மாதிரி வரும். ஐயோ, இது உடஞ்சிச்சு, இதுக்கு என்ன சொல்ல போறானோ ஓலவாய. ஏன் தோசை கிழிஞ்சு இருக்கு, ரவுண்டா வராதா? உங்க மனைவி சமையலே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்காது? சாம்பார், ரசம், காஃபி தவிர எல்லாமே பிடிக்காது. இது மூணு தான் நல்லா இருக்கும். நீ ஏன் நாயை கூப்பிடுற? எத்தனை வருஷமா அவருக்கு சமைச்சு போறீங்க? 20 வருஷம். 1 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷமா சமைச்சு போறீங்க. சாம்பார், ரசம், காஃபி தவிர ஒண்ணுமே பிடிக்காதுங்கிறாரு. உங்களுக்கு எப்படி தோணுது? இப்ப உடனே குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவா. இது போர்ப்பா இது அப்படின்னு தோண ஆரம்பிச்ச விஷயம். எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு முடியல, இதையே சொல்லிட்டு இருந்தேன்னா அது அந்த விஷயங்கள் போர் அடிக்கும். தோசை நான் தோசை போட்டுமான்னு கேக்குறது கிடையாது. நேரா போயிட்டு தோசை போட்டு எடுத்துட்டு வருவான். நான் அது கூட செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள ஹோட்டலுக்கு அனுப்பல இல்லீங்களா? ஓ, இது வேற செய்வீங்களா? நேரம் உங்கள் கணவரோடு வாழ்கிறீர்களா, டிவியோடு வாழ்கிறீர்களா? என்னோட கணவரோட வாழணும்னு ஆசை. அது முடியறது இல்ல. அதனால நான் டிவியோட வாழறது இல்ல. அறிவு இருக்கா உனக்கு? மூதேவி. இன்னொருத்தரோட போயிட்டு நான் லயன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்னு வராங்க. அந்த மாதிரி இருந்தா கோபம் வருமா வராதா? எதுவும் தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிங்க. ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கரெக்டா இருப்போம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அவர் பிசினஸ்க்கு போயிட்டாருன்னா அவ்வளவுதாங்க. அவங்க கூட சொன்னாங்க சாயங்காலம் அப்படியே ஆனந்த செய்யணும், சாயங்காலம் தூங்கிடுறாரு அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க பிசினஸ் தாங்க போறாரு, என்னை வெளியில கூட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கொடுத்துருங்க. ஐயோ, இவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனைவி என்னை எப்படி கவனிச்சு பாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு முதல்ல கேக்குறாங்க அவங்க. பீச்சுக்கு போகாத ஒரு குறையா இருக்கு, ஆனா பிசினஸ் என் பொறுப்பா பாத்துக்கிட்டு என்னோட ஃபியூச்சரை பாத்துக்கிறாரு, நம்ம பசங்களோட ஃபியூச்சரை பாத்துக்கிறாருன்னு நினைக்கிறாங்களா?